ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டான்ஸிங் சாக்லேட் புட்டிங் தாங்க. கத்திப்பாரா இந்த மாதிரி டான்ஸ் ஆடி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக எல்லாருமே இன்ஸ்டாவிலலாம். இது அதே தாங்க, என்ன ஒன்று அதோட ஷேப் மட்டும்தான் இல்லை. வாங்க அதை வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 400 ml மில்க்கு, சுகர் வந்து 150 கிராம்ஸு, கொக்கோ பவுடரு, இது வந்து கார்ன்ஃப்ளவர் ஒரு 4 ஸ்பூனு, டார்க் சாக்லேட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ ரிச்னஸாக வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கார்ன்ஃப்ளவரை தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவரை ஸ்ட்ரெயிட்டாக சூடான பாலில் சேர்க்கும் போது நமக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆகும், நமக்கு ஸ்மூத்தான ஃபினிஷ் கிடைக்காது, ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நல்ல கனமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரு கூடவே கொக்கோ பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த கொக்கோ பவுடரையும் சுகரையும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம மொத்த பால்லையும் ஊற்றி கரைக்கும் போது நமக்கு கரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் மீதி எல்லா பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொக்கோ பவுடர், சுகர், இந்த பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி பால் சூடாகணும். இப்போ பால் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்மளோட டார்க் சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். பால் சூடானதுக்கப்புறம் சேர்த்தா நமக்கு சாக்லேட் மெல்ட் ஆக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா கட்டிப்படாமல் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவரையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா விஸ்கு வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கணும். கைவிடாமல் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா திடீர்னு இது கட்டி ஆகிடும், லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும், அப்புறம் அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பாருங்கள், நமக்கு ஒரு 2 மினிட்ஸில் இந்த மாதிரி கெட்டியாகிடுச்சு. இன்னமும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம எந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இது கெட்டியாகும். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்ற போகிறோம். நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரம் இருக்குது, அதை 2 எடுத்துக்கிறேன். இப்போது இந்த பட்டர் இல்லைனா கீ எது வேணாலும் வச்சு இந்த மாதிரி நம்ம உள்ளே வந்து கோட் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து அன்மோல்ட் ஆகுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. எண்ணெய் கூட தடவிக்கலாம். நான் வந்து கீ தடவி இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சாக்லேட் புட்டிங்கோட இந்த பேட்டரை வந்து நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி 2 பாத்திரத்துலேயும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டாலே இது ஃபுல்லாக ஈவன் ஆகிடும். இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப நேரம் ஆக வேண்டாம். இந்த நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறதுனால ஒரு 1/2 அன் ஹவர்லேயே எனக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்குன்னு. இப்போ இதை அன்லோடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒன்றுமே கிடையாதுங்க, கையை வச்சு இந்த மாதிரி இழுத்து பாருங்களேன், ஈஸியாக வந்துடுங்க. நம்ம வேறு கீ போட்டிருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி அது கண்ணாடி பாத்திரத்தில் இருந்தால் அழகாக வழுக்கிட்டு சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இருந்து இந்த பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள், கவுத்து வச்சோன்னே எப்படி சூப்பராக வழுக்கிட்டு வருதுன்னு. அவ்வளோதான். இப்போ நான் டெக்கரேட் பண்ணிக்கிறதுக்காக சும்மா கொஞ்சமாக கொக்கோ பவுடர் எடுத்து இந்த மாதிரி மேலே டஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட டான்ஸிங் சாக்லேட் புட்டிங் ரொம்ப ஈஸியாக ரிச்சாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.